அனைவருக்கும் வணக்கம். கடந்த 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா பகல்காமில் காஷ்மீரில் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இது பெரிய கண்டனத்துக்குரிய விஷயந்தான். ஆனால் அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்தியா கடுமையான நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நடவடிக்கைகளாக எடுத்துக்கிட்டு இருக்குது. பாகிஸ்தான் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குதுங்கிறது எந்தவித சந்தேகமே இல்லை. அது நம்ம நிறைய நியூஸ்கள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க பாருங்கள், என்னமோ இந்தியா பிரதமர் மாதிரியும் இராணுவ மந்திரிகள் மாதிரியும் இவங்களே முப்படை தளபதிகள் மாதிரியும் பார்த்திங்கன்னா அந்த நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா கடுமையான பொய்கள், அவ்வளவு பொய்யாக அவுத்து விட்றானுங்க. இந்த 24 மணி நேரத்தில் பாகிஸ்தான் மேலே இந்தியா போர்த்திருக்க போகுது, அதை பண்ண போகுது, இதை பண்ண போகுதுன்னு பரபரப்பை கிளப்பி விட்டு என்ன பண்ணுறது, இவங்களுக்கு இவங்களுக்கு வேறு வேலை வெட்டியே கிடையாது. பரபரப்பை கிளப்பி விடணும், துட்டு சம்பாதிக்கணும், அவ்வளோதான். பணம் வேறு ஒன்று பணத்துக்காக அவ்வளோ பொய்யாக சொல்கிறானுங்க. அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணாலே நிறைய பேர் இது தான் பண்ணிட்டுருக்காங்க. சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பொய்யாக சொல்ல வேண்டியது, பொய்யாக சொல்லி என்ன பண்ணுறது, துட்டு சம்பாதிக்கிறது, நிறைய வியூஸு லைக்கு, இதை வச்சு என்ன பண்ணுறது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேறு வேலையே கிடையாது இவங்களுக்கு. பார்த்திங்கன்னா அவ்வளோ பொய். இதெல்லாம் நம்பாதீங்க தயவுசெய்து. இந்த மாதிரி வீடியோக்களை என்கரேஜே பண்ணாதீங்க. நல்ல விஷயங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ஆத்தென்டிகேட்டட் நியூஸ் கவர்மெண்ட்டை இதை பாருங்கள். அதை விட்டு இந்த மாதிரி யூடியூபர்ஸ் தயவுசெய்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறது. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேறு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தர்ப்பங்களுக்கு எதுவும் ஒவ்வொரு வாட்டி என்ன நடக்கும்போது, இந்த உக்ரைன் ரஷ்யா போர் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, இப்போ அந்த இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு இடையில் நடந்த இதுவும் சரி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதை பார்த்திங்கன்னா அந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பொய்யாக சொல்லி என்னமோ நம்புகிற மாதிரியே சொல்லுவானுங்க. இதை சொல்லி என்ன பண்ணுறது, நிறைய வியூஸ், நிறைய பணம், யூடியூப் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது, இதுதான் குறி. இந்த மாதிரி ஆளுங்களை தயவுசெய்து இந்த மாதிரி யூடியூபர்ஸை என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த யூடியூப் மூலமாக நான் கேட்டுக்கிறது. நல்ல விஷயங்கள், ஆத்தென்டிகேட்டட் நியூஸ், அதாவது உண்மை இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். நன்றி.